இது மத்தியிலே யானை முதல் எறும்பு கடை எண்ணாயிரங்களுக்கும் ஒரு குறை இல்லாமல் சரி சமம் பண்ணிடக்கூடிய கைலாயமா சாரிதோ வந்தே அக்கா இருப்போம் தங்கச்சி இருப்போம் சித்தா இருப்போம் பெரிய இருப்போம் அவ இருப்பா அங்க போய் சொல்லு வேலை இருக்கு என்ன வச்சுக்கிட்டு அசிங்கமா பேசுறேன் பிரம்மா சக்தி வயசு சூசன் சொல்ல முடியாத இந்த கோணூர் நன்னவரத்துல அகிலாண்டா கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காரம்மனுக்காக உச்ச பயிர்பாடு செய்து நம்மளை கொண்டு நடக்க வைத்திருக்கூடிய 4 வரத்தாருக்கும் இன்னும் உமக்கும் அடியன் மனமார்ந்து ஒரு கோடி வணக்கம். நான் வந்திருக்கிறேன்னா ஆள் யாரு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உடம்பு குளிர்தா? எங்க பார்த்தா குளிராதா? ஐயா தாய்மாரே தந்தைமாரே பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்பா சேர்ந்து இந்த பொன்னாடியே இந்த பண்ணாடிக்கு போயிட்டு ஆள் விளக்கம் தெரியும் அவனுக்கு? விளக்கு நான் சங்கரா மூர்த்தி அங்க ஏன் போற? பாப்பா ஒண்ணு சொல்லுது கைலாயத்தை ஆண்டு வரும்படியான நான் தான் முக்கந்தாடி பரமேசமூர்த்தி பரமக்கடவுள் பரமக்கடவுள் பரமக்கடவுள். ஐயா நீங்களா? பாமர மக்களுக்கு எல்லாம் படி அழகா வந்தியா? ஆமாண்டா. உங்க மேல ஒரு சந்தேகம். யானை முதல் எறும்பு கடை எண்ணாயிரங்களுக்கும் ஒரு குறை இல்லாத சரி சமமா படி இருக்கிறாரு. நீங்க அது ஐயா ஆதில வந்தவரா பாதியில வந்தவரா இப்போ வந்தவரா இனிமே வர போறவரா? ஆதில வந்தவர் என்ன பண்ணாரு, பாதியில வந்தவர் என்ன பண்ணாரு? ஆதில வந்தவரே மரக்காசோவை கோபுர அளவா போட்டார்.
பாதியில வந்த பரமக்கடவுளும் மரக்காசுரவின் தலைவெட்டி போட்டார். இந்த 3வது வந்த பரமக்கடவுளை கிலோவுல கொடுத்தார். இந்த 4வது வந்த பரமக்கடவுளை சுமார்ட் கார்டு கொடுத்தார் பாரு. ஸ்கேன் பண்ண உடனே 1 கிலோ சர்க்கரைக்கு 150 சர்க்கரை குறையுது. 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. நாளுக்கு நாள் படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. அதனால இந்த 4 பரமக்கடவுளை நீ எந்த பரமக்கடவுள்? அதுல படி தலை வெட்டால போட்டாலும் நான் தான், தலை வெட்டி போட்டாலும் நான் தான், நீதான் கிலோல போட்டாலும் நான் தான். அந்த ஆதிகாலத்துல கேணு நீதான், கிலாசு நீதான், உழைக்கும் நீதான், அந்த சிம்பளம் 2 ரூபாய் நீதான். சாப்பிடாத எதுக்கு அந்த கதை பேசிக்கிறேன்? ஏய் நான் சாப்பிடுவேன். எதுக்கு 145 ஆகணும்? ஏன் 145 ஆகணும்? அதுக்குன்னு அமைச்சர் வச்சிருக்கிறோமா, அந்த அமைச்சர் ஏத்திட்டாம்பா. அவரு ஏத்துன்னு இருக்கிறாரு. அவரு இங்க ஏத்துட்டு அவரு இங்க ஏத்துறாரு. அநியாயமா 10 ரூபாய் கஷ்டம். சுடுகாட்டுக்கு சூனி வைக்க போவாதான். சுடுகாட்டுக்கு போய் சூனி வச்சுட்டு அந்த சூனித்து நீயே வச்சுட்டு நீயே எல்லா அந்த உடம்ப நீதான் சூடி வச்சிருக்கிற ஈஸ்வரன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, பாத்துக்கலாம். அப்ப யாரு? நம்மதான் திருவண்ணாமலை அண்ணாமலையில ஆச்சு. திருவண்ணாமலை தான் தூக்கறனா அதுலயே பேசணுமா போது. அப்படி யானை முதல் எறும்புக்களை எல்லாம் வழக்கம் ஒரு குறை இல்லாமல் சரிசமம் பண்ணக்கூடிய உலக கர்த்தா பரமக்கடவுள். பரமக்கடவுள் நீதான் பரமக்கடவுள். ஐயா எங்க வந்தீங்க? ஓ எங்க வந்தீங்க? நாட்டாடதான். ஓனூர் வந்து 8 வருஷம் ஆச்சுடா தம்பி. 8 வருஷம் ஆச்சா? 8 வருஷம் பொறுத்து இன்னைக்குதான். இந்த ஜமாது 2 வருஷம் ஆச்சு வந்து இன்னைக்குதான் வந்துருக்கோம். அப்ப நல்லா இருக்கு. இப்ப சோழார கையில வச்சுருக்கேன். ஐயா பரமக்கடவுளே, என்ன தனியா வந்தீங்க? அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருக்கு. இது என்ன நேரம்? இதா இரவு. இரவும் பகலும் மண்பர் ஏற்றி போட்டி வாங்க. அது சீக்கிரமா சென்று என்னுடைய மனைவி நீ போகாத, உன்னுடைய மனைவி விட்டு சீக்கிரமா உமையவளை கொண்டு வா. ஏன் முக்கியமா பேசணும் 2 பேரும். ஏன் பொண்டாட்டி விரிச்சாய் விட்டு உங்க மனைவி உமா பார்வதி அருமையான பொண்ணு தானே கட்டி வச்ச உனக்கு. அவன் பேர் விரிச்சாய். பேர் விரிச்சாய் ஏன் தெரியுமா? கூந்தல எப்பவுமே விரிச்சுட்டே இருப்பான். நீ தான் விரிச்சுங்கிற. என் பேர் விரிச்சாய். நந்திகேஸ்வரனா நந்தியா? நான் மந்தி. நீ ஆம்பளையா இல்ல நான் கோச்சி. மேல் கொண்டு உங்ககிட்ட பேசலாம். ஏன் கதை சொல்லாது கொண்டு வா பேசிக்கலாம். இதோ உமா பார்வதி தற்பா.
ஏய் என்ன பண்றது குடிநீர் தண்ணி ஏய் ஓ 4 பேர் எனக்கு தாதிமார்கள் யாரு அனந்தனி கமலனி தா கணக்கு நோ கணக்கு பாப்பா என்னங்க நச்சு ஏய் பையா ஓடுலாம் ஆனா குடிக்க தண்ணி கிடைக்காதுடா போடா தேங்காய் குடிக்கலாம் ஏய் சபை வார்த்தாயா ஐயம்மா சபை வார்த்தாயா சபை பார்த்தா எப்பேரோட சபை லட்சுமி கடாதிபுர சபை எதற்காக குடிக்கிற சபை அதுக்குதான் எதுக்கு அந்த அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரிக்காக திருவிழா முன்னிட்டு திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் ஆமா சபையினமாக அமைந்திருக்கக்கூடிய அனுடைய பதத்திற்கும் வாதியார் இருவருக்கும் நாடகதாரி அனைவருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம் என்னுடைய விளக்கம் எப்படி பார்வதி உமா பார்வதி ஈஸ்வரி மகேஸ்வரி மா பார்வதி ஈஸ்வரி இப்படி விளக்கமா புரிந்தது தம்பி கைலாயமே பொறுப்பிடமாக அமர்ந்தருடைய 2011 நேத்திரத்தை படுத்தருடைய கைலாயவாசன் அவருக்கு தேவி அவருடைய சரீரத்தில் சரி பாகம் அவருடைய உடல்ல பாதி பாகம் பெற்றவள் தம்பி புரியுதாடா சாப்பிடுவாயா ஓ அம்மா சொல்றாங்க புரியுதா என்ன சொன்னாங்க உமா மகேஸ்வரி அப்புறம் என்ன சொன்னாங்க பார்வதி அப்புறம் என்ன சொன்னாங்க கேட்காத உமா தேடுவாங்க அந்த சிவபெருமாட பாதி உடல் ஓ பாதி வாங்கணும் அந்த அம்மா என்ன வாங்கினாங்க வரோம் கையா பாதி இடமாக ஒரு கண்ணு ஒரு காது ஒரு காது, ஒரு கையு ஒரு கையு ஒரு காலு ஒரு காலு பாதியா ஏய், உடம்பு உடல் 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 உதும்பு பாதி உடல் கண்ணு இடபாகம் பெற்ற என்னுடைய பெயர் உமா பாரு உமா பார்வதி இந்த என்ன காரணம் தெரியல வீட்டுக்கு அழைத்திருக்கிறாரு ஊர்காரர் காலமான அவசரம் ஓடிச்சா ஏய் ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே உன்னை என்னால் மறக்க முடியுமா என் தாயாரே உன்னை என்னால் மறக்க முடியுமா ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே அம்மா உன்னை என்னால் மறக்க முடியுமா என் தாயாரே உன்னை என்னால் மறக்க முடியுமா ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே உன்னை என்னால் மறக்க முடியுமா என் தாயாரே உன்னை என்னால் மறக்க முடியுமா ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே உன்னை என்னால் மறக்க முடியுமா என் தாயாரே உன்னை என்னால் மறக்க முடியுமா நந்திகேஸ்வரம் எங்க உயிர் இல்லையா இல்லையா என்ன தாமதம் அம்மா வந்துட்டாங்க ஐயா கோவப்படாதீங்க தயவு செய்து சொல்றேன் அந்த ஒண்ணு அந்த கொண்ட போடும் இல்லையா வாரி சொருவிக்க இல்ல மொட்டை இல்ல மொட்டை கோவப்படாதீங்க சாமி இப்படிதான் இருக்கு 226 கோவப்படாத இந்த நேரத்துக்கு ஜான்றியா இல்ல கை வைக்க ஏமா பச்சை கலர் சிங்கிடா ஏய் என்னுடைய மனைவி உமாயவன் வந்து விட்டாளா அம்மா வந்துட்டாங்க சீக்கிரம் வர சொல்றேன் அம்மா சும்மா போய் செவியா முட்டை நல்ல வார்த்தையே பேச மாட்டியா நீ படிச்சு போடா எங்க காலேஜ்ல படிச்சுட்டு இந்த மாதிரி பேசுகிறீடா ஏமா இருக்காரா இருக்காரடா யாரு எங்க வீட்டுக்காரர் நீ எப்ப இந்த கொண்ட போட்டு என் சோளமே உடச்சிக்கிச்சு போ ஏமா கைலாய பரம வரும் வெள்ளி அம்பலத்தில் அமைதியாக நோய் நொடி இல்லாம இருக்கிறார் இருக்காரா நோய் கொடுத்துருவாரு அவரு நல்லா இருக்கிறார் பாரு நான் கஞ்சா அடிக்கவில்லை இல்லை என்றால் நீ நிற்க மாட்டேன் இன்னும் நான் ஒல்லி ஆயிட்டு இருப்பேன் ஓய் சுவாமி அல்லது பார்வதா எனதாண்டவா எப்படி ஆரோக்கில்லை அப்பல தாண்டவா எனதாண்டவா
சுந்தரி நீ அமர்வாய் வெள்ளி அம்பலத்தில் சதிபதி மாமர்லாம் யாரு வராங்களோ பார்க்கலாம். என்னடா உங்க சமாச்சாரமா உங்க இஷ்டமா எங்க வந்தீங்க நீங்க மட்டும் யாரு நிக்கப்பவன் யாரு உனக்கு நன்மை இல்லை என்ன கூறு யாரு நிக்கப்பவன் யாரு நன்மை இல்லை என்ன கூறு யாரு நிக்கப்பவன் யாரு யாரு நிக்கப்பவன் யாரு நன்மை இல்லை என்ன கூறு நான் கேக்குற கேள்வி என்ன யாரு நீ ஊரு ஊரா எங்க போய் படுக்குறா கண்டுபிடிச்சு ஆம்பளை வாடா போன கைலாயத்தை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அது என்னுடைய மனைவி பார்வதி மேல எழுதி வச்சிட்டேன். எது பேசுறாலும் முதல் நஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நஞ்சு அது மாதிரி நஞ்சு கொண்டாடி ஐயோ ஐயோ உனக்கு பொருத்தம் போடாமி அதனால பேர் சட்டி வாங்கி போய் நான் 3 பேருக்கு சின்ன நினைவு சொல்ல கொடுத்துருக்கேன். கொண்டாடி விடுங்க என்ன பார்வதா ஐயோ 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 கைலாயத்துல காங்கிரட் வீடு கட்டுறாங்க. பேசி வீட்டு நம்ம பேரு எழுதிங்க. மனசா
நீதானே என்னமா மனசார சிக்கி அடிக்கிறியே குட்டுறக்காரா கூட்டு அவன்ட்டு விட்டு அடி வாங்க நான் பண்றேன்னு பாக்குறேன் நீ. ஆமாயா பாக்குறேன் ஏம்மா, இந்த அட்ரஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க குட்டாரா போவோம் இதுக்கு மேற்பட்டு நமக்கு வழி தெரியாது அந்த வைகுந்தம் மோகன் தன்னை தேடி இந்த உதவ வாங்கியும் இந்த உடம்பெடுத்தும் அண்ணன் மோசம் நான் முடிக்க மாட்டேன். சரி. நீ போய் உன் அண்ணன் கிட்ட என்னென்ன சரி பண்றியோ நான் பாத்துக்கிறேன் நீ போய். எங்க அண்ணனுக்கு சக்கரை நான் பாத்துறேன் போயா நீ ஏய் பூபதி ஓ, எங்க அண்ணனுக்காரன் பாத்துட்டு வரா அண்ணனுக்கு பின்னால குளுக்கோசியா இருக்கு. ஆமா, கைலாயா கண்டிப்பா ஆமா போனாதான் நம்ம துன்பம் தீரும். பரம கடவுள் அவர் கையில சூடாயுதம் இருக்கு இருக்கு. பெருமா கலைவாணியா கலைவாணியா ஏங்க நம்மள அடி திரும்ப அடிச்சு பூரா ஏங்க வை வந்தது போனா சக்கரை இருக்கிறது கைலாயம் போனா சூறாயுதம் இருக்கிறது அந்த கிரக பரண்டு சாண்டை குடிச்ச உடனே அவனுங்க ஒரே பறக்கடார சொல்லலாம் பாவாடியா பார்வதி பாவனை என்னடா ஆச்சு? ஓஹோ மாமா அத்தை பார்வதி தொட்டு பேச அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அண்ணா சௌக்கியமா ஏமா நீ சௌக்கியமா பொண்ணியாவட்டு இன்னாடி பண்ணா சின்ன போட்டாடி இது ஏண்டி முகத்துல
தேச ஜாம்ல இருந்தால் எங்க வீட்டுக்காரன கை வச்சு பாரு அழகா பாரு எவ்வளவு பயங்கரமான ஐயா எனக்கு ஒரு வாட்டர் பொண்டாடி பாவோட வாசல் அடிக்கிறாங்க என்னமா பொதார் என்னாச்சு ஆமா பார்வதி கூட்டி கொடுத்த போகாத அருள ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரதுல வியாபாரி பட்டம் போட்டு பால் சொல்லி ஐயோ சத்தமா பேசுறான் அதானே ஏண்டி நீ ஆட்டி வந்திருப்ப நீ ஐயோ ஐயோ அது ஒரு ஆள் நானும் வாங்கணும் போல அவருக்கு சரி எதை தேவைப்படுறது வாங்க நிறையவே கேட்டு என்ன சாண்டாங்க போனாங்க நீ திருப்பி உதவி ஏண்டி அங்கிட்டே போற ஆம்பளை இங்க வாயா ஏம்மா அண்ணா அந்த முண்டை அவன் வாழ மாட்டானு போயிட்டு 6 மணிக்கு அப்பா சாமி மாமா இதுக்கு எவ்வளவு தேவடா முட்டா நம்மள பிரம்மதேவன் அந்த அடியால் தெரியலங்க அடியால் தெரியல அரவா அரியட பண்டா அச்சா ஒண்ணா புடியா கிட்டு பாஸ்ல பண்டா ஐயோ இதல பாரு ஏரியா காய வச்சு பிரமதேவா எங்க என்னப்பா இந்த முண்டன் மூர்க்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அரக்கர்கள் இவங்க வேற யாரும் கிடையாது என்னுடைய பிள்ளைகள் தான் அவங்க 2 பேரும். நீ வச்ச வேலை தானே இது? ஆமா. எப்படின்னு கேட்டா எப்படி? நானும் லட்சுமியும் வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது நாரதன் வந்தான்.
நீ வந்துட்டேடா கலகம் வேற எங்கேயும் கிடைக்கலையாடான்னு சொல்லி அவனை பேசி அடிச்சு அனுப்பிட்டேன். சரி நான் போயிட்ட பிற்பாடு போகட்டும் என்ன சொன்ன லட்சுமி அவன் ஏங்க அவன் என்ன சொன்னா உங்க வீட்டுக்காரருக்காரே வைகுந்த பெருமாள் அவரு பிறந்த இடம் அதோ பிருந்தாவனம் ஆமா. அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான பிருந்தாவனம் இருக்குது அத உங்ககிட்ட இது வரைக்கும் காட்டிக்கிறாரா நீ பாத்துக்கிறேன்னு கேட்டான். நீங்க பாக்குறான்னு அப்போ இன்னைக்கு இட்டு போய் உங்க அந்த பிருந்தாவனத்தை உனக்கு காட்ட சொல்லு நீ போய் பாத்துட்டு வா. அவனுக்கு கலகம் கிடைக்கலன்னு பிருந்தாவனத்துக்கு போனா அங்க ஏதாயிரம் ஒரு விபரீதம் பிறக்கும் எதனா கலகம் பிறக்கும் கெட்ட எண்ணத்தினால் அவன் இவகிட்ட சொல்லிட்டு போட்டான். இவன் பிடிவாதமா பிருந்தாவனத்தை பார்க்கணும்னு சொன்னான். சரி வாடி போகணும்னு கூட்டிட்டு போனேன். அங்க பிருந்தாவனம் போன உடனே அங்க பாரிஜாத மலரை பார்த்தேன். பாரிஜாத மலர். ஆமா அது வாசனை மூக்கை துவைத்தது. அதிகமா இருக்கும். ஆமா அதை எடுத்து என்னுடைய வலது நாசிரமாக முகுந்தேன். அப்படி நுகரும் பொழுது அந்த நுகரக்கூடிய சத்தத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறப்பு. இரண்டாவது இடது மூக்கிலே நுகர்ந்தேன். மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா அப்ப முண்டன் மூர்க்கன்னு 2 பேருக்கும் பேர் வச்சேன். ஆமா நான் ஜோசியம் பாக்குறவனை கூப்பிட்டு இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமா இத பாடான்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னா இந்த குழந்தை பிறந்த நேரம் அசுராதிகள் பிறந்த நேரத்தில் பிறந்து விட்டார்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்தா உங்களுக்கே தீங்கு ஏற்படும். சரி தெரியாதவே போகட்டும் அப்படி தூக்கி புதர்ல போட்டுட்டு நான் வைகுந்தம் வந்துட்டேன். ஆமா இந்த நாரத வந்தானே அவனை அடிச்சு அனுப்பின பாரு. அந்த கோபத்துல இங்க இருந்து போய் பிருந்தாவனத்தில் வளர்ந்தாரு அந்த பிள்ளைங்க. அந்த முண்டன் மூர்க்க எடுத்து ஒன்னு பெற்ற தாய் தந்தை பகவான் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல இங்க இருந்து போங்க போய் அப்பா அம்மான்னு பாதத்தை பணியுங்க. ஆமா அவங்க வரம் கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் கொடுக்கறன்னு வாங்கிக்கங்க. ஆமா அதே மாதிரி சத்தியத்தை கொடுத்துட்டேன். பிற்பாடு என்ன சொன்னா யோனின் வழியா பிறந்தவர் கரத்தால் நான் மாறக்கூடாது அந்த வரம் கொடுன்னு கேட்டான். சரி அப்ப நாம பெத்த பிள்ளையாச்சு வரம் கொடுக்கணும் என்ன அப்படின்னு யோனின் வழியா பிறக்காதவர் கரத்தால் நீ மாற மாட்ட போறான் அப்படி சத்தியம் கொடுத்துட்டேன். அதையும் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எங்களை ஏண்டா பெத்து போட்டுட்டு வந்த எங்களை வச்சு வளர்க்கல அப்படின்னு கேட்டான். சரி அசுராதி வேலை பெருந்துட்டேன் விட்டுட்டு வந்தோம்னான்னு. அப்போ எப்ப எங்களை அந்த மாதிரி விட்டுட்டு வந்து இந்த வைகுந்தத்தை விட்டு ஓடுறான்னு அவன் அடிச்ச அடி உண்டியா வீங்கி போச்சு. போட்டு காட்டுறியா அவங்கிட்ட வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. நேர வைகுந்த கொள்ள விட்டு நேர சத்தியில என்னதான் பண்ணாங்க துணி இல்ல உருவி போட்டு அடிச்சாருங்க பாருங்க 2 பேரையும். அப்ப லான கட்டு வெடிக்கும் அங்க பிடிச்ச ஓட்ட நேரா வைகுந்த அண்ணா சத்தியில அவன் போயிட்டு கைலாய வந்தானுவ. நானும் எங்க வீட்டுக்காரரும் உள்ள சதி பரிமா இருந்தோமா. எங்க வீட்டுக்காரர் சதி பரிமா இருந்தோம் 2 பேரும் சதி பரிமா இருந்தானா அவர் 2 பேரும் வந்தானுவ. கைலாய வேண்டிக்காரானுவ. எங்க வீட்டுக்கு குடுக்க மாட்ட சொன்னாரு. அங்கேயே அடிச்சு சூத்துல வீங்கி போய் சொன்னா பாருங்க. சரி ஒரு வழி சொல்லுங்க. இதற்கு என்ன வழின்னு கேட்டா யோனின் வழியா பிறக்காதவர் யார் அதான் தெரியல அப்படின்னு கேட்டா என் தங்கையான பார்வதியே இந்த ரங்கநாதர் கோதரியே
யோனின் வழியா பிறக்காத ஆண் நீ மட்டும்தான். நான் மட்டும்தான். ஆமா. அதனால அந்த அசுராதிகளை நீதான் மடிக்கணும். அண்ணா அண்ணா அவனை எப்படி மடிப்பது எனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணா. ஓஹோ, ஆமா பின்ன அது இப்படி சொன்னா என்ன பண்ணுவாரு? அது தெரியாதா? வந்துக்கிறேன்னா ஏம்மா, அண்ணா நீ ஒரே சக்தியா இருப்பதால் உன்னால் அவரை மடிக்க முடியவில்லை. முடியவில்லை. ஏன்டா? இப்ப சொல்ற கேள். நீ இந்த உருவத்தை மாற்றி மாற்றி அது எல்லப்பிடாரியாக வர வேண்டும். வர வேண்டும். இந்த பிடாரி எல்லைப்பிடாரியாக. எல்லப்பிடாரியாக வந்தா உனக்கு துணையா துணையாக சங்கிலி வீரனை அழைத்து வர வேண்டும். சங்கிலி வீரனை அழைத்து வர வேண்டும். அது மட்டும் இல்ல, முருகனையும் அழைத்து வர வேண்டும். சரி அண்ணா. ஓஹோ, அப்ப நீங்கள் இருவரும் அப்போ அமர்ந்திருக்கும் பொழுது அந்த சங்கிலி வீரன் அவர் இருவரையும் சண்டை போட்டு அழைத்துக் கொண்டு வருவான். அப்படி வரும் பொழுது அந்த முண்டனை நீ மடித்து விடு, அந்த மூர்க்கனை முருகப்பெருமான் மடித்து விடுவான். சரி அண்ணா. இதுதான் வழி. வேற எந்த வகையிலுமே கிடையாது. ஏன் தெரியுமா? யோனின் வழியா பிறக்காதவள் நீ. அதே மாதிரி முருகப்பெருமான் அவன் பரமக்கடவுளுடைய நெற்றி கண்ணி நிறமாக பிறந்தவன். அவனும் யோனின் வழியா பிறக்காதவன். என் மருமகன் முருகன், என் மருகன். அவரை நீ எல்லப்படாரியா இருக்கணும், பக்கத்துல முருகன் அமர்ந்திருக்கணும். அப்ப சங்கிலி வீர சண்டை செய்து அவர் இருவரை அழைத்து வந்தால் அழைத்து சண்டை போட்டு கொண்டு உங்கள்கிட்ட விட்டுருவான். சரி. அப்ப நாங்க தான் கடவுள் சொல்லுவாங்க. ஏன்னா மும்மூர்த்தி தேவர்களையும் அழைக்க விட்டார்கள். இந்த உலகத்துக்கு நாங்களே தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப உங்களை தோத்தரை செய்தா உங்க ரெண்டு பேரையும் மோதி அப்ப நீ ஒன்றனை கொண்டு விடு, முருகன் மூர்க்கனை கொள்ளட்டும். புரியுதா? அப்படி பண்றீங்க? அந்த தேவடா பசு சோத்துல கஷ்டம் வச்சிருக்க. ஏடா கீழ் போயிருமையா? தேவடா பசு பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க. அண்ணா, இதோ 64 சக்தி ஒன்றாக்கி நீங்க சொன்ன மாதிரி எல்லை பிடாரியாகி இதோ வருகின்றேன் அண்ணா. சீக்கிரம் போய் போமா. சங்கிலி வீரன் இருந்தான். கொஞ்சம் மாமா பொறுத்தன்னு சங்கிலி வீரன் கொஞ்சம் வரும். சங்கிலியே பாவாடை சைக்கிள் இருக்கிறோம். ஐயா சங்குடி சங்கிலி வீரன். சங்கிலி யாரா சங்கிலி? யார் சங்கிலி? அந்த பெத்தாக வரும் அவனுக்கு. ஐயா வாங்க ஐயா சங்கிலி வளர்க்கணும். அது பாட்டு லட்சுமி கடாதி சபை. பாலாபிதா குரு தெய்வம். ஆமா. பாலாத்துக்கு கம்பளி வாத்தியார் 2 வாத்தியாருக்கு இந்த திருவாய் விளக்கம் விளக்கா விளக்கம்.
ஐயா கைய தூக்கணும் வந்து எல்லாம் அமைதியாயிரும். அமைதியாயிரும் ஐயா. சங்கிலி வீரன் சங்கிலி வீரன் விளக்கமா புரிஞ்சிச்சு. தம்பி சங்கிலி வீரன் சங்கிலி வீரன். ஆமா யாரோ பிறந்து யாரா இருக்க? அது உமா மகேஸ்வரிக்கும் உமா மகேஸ்வரிக்கும் பரம கடவுளுக்கும் அவங்களா பிறந்தவன் தான் என் பேர் சங்கிலி வீரன். ஓ சங்கிலியா? என்ன சங்கிலியா? ஐயோ தம்பி அது பாக்கியம் இந்த காரணம் மாமா நல்லதான பாத்தீங்க மாமா எடுத்திருக்கிறான். மாமா இருந்ததா சங்கிலி ஐயா பகவானே சங்கிலி வீரன் வந்துட்டான். வந்துட்டானா? வர சொல்லு. மாமா சங்கிலி வீரா, மாமா சக்கராட்சி போய் வர பைய அதான் பயிர் சங்கிலி வீரன் மாமாடா. மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா வணக்கம். தாங்கள் மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா வணக்கம். இன்னொரு சொல்லு. இவன் என் பங்காளி பையங்க ஐயா, கட்டூர் பையன் இவன். மாமான்னு கூப்பிடணும்னு எத்தனை தரம் சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. கேமரேக்கு அவன் நடக்கிறா மாமா, நீ கம்பெனி மாமா. ஆனா இந்த காசு சரிக்குண்டா உனக்கு. சங்கிலி வீரா, மாமா ஏய் மாமா அட எங்கிலும் புகழ் பெற்றோம்பா. இறைவனோடு பெற்று இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். இந்த காரணமாய்த்த சங்கதி என்ன மாமா? உன் அழைத்த செய்திதானே அதோ முண்டன் மூர்க்கன் முண்டன் இரண்டு அரக்கர்கள் தேவர்களை அழித்து யுத்த செய்கிறார்கள். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் கேட்டா, உன்னுடைய மாதா உன்னுடைய தாய் யாரு? உமா மகேஸ்வரி. அந்த உமா மகேஸ்வரி அந்த அம்மா 8 சக்தியை ஒன்றா சேர்த்து எல்லைப்பிடாரியா வரும்படி ஒன்று செய்து விட்டேன். அதனால் அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானும் எல்லைப்பிடாரியும் ஒற்றுமையா அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த முண்டன் மூர்க்கரை இருவரையும் சண்டை செய்வதை போல் ஆமா சண்டை செய்து கொண்டே கொண்டு போய் எல்லைப்பிடாரி முருகன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுடு. சும்மா பம்பராட்டம் போல ஆட்டுவேன். சரி, பம்பரம் உயர்ந்தா இருக்கிற பரவாயில்ல. சரி, அதனால பகைவரை காட்டினால் பம்பரம் போல் ஆட்டுவேன். அதானே? சரி, நீ மட்டும் வந்தது போதாது. முருகப்பெருமான் என் மருமகன் முருகன் அவனை கூட்டி விட்டான். ஆமா, அதனால் முருகனிடே விடுங்க. முருகப்பெருமானை மாமா கூட்டமே முருகனை கூட்டான். முருகப்பெருமான் தருப்போம்.
போகுது. சரி விளட்டும். சபை பார்த்தா எப்படி விளக்கும்? மகாலட்சுமி கலாச்சார சபை. இந்த சபையோர்களுக்கும் அங்காளம்மன் பாதத்துக்கும் அநேக கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் எப்படி விட்டது? முருகப்பெருமான் அரோகரா எப்படி விளக்கமா விட்டு விட்டது? நான் யாருக்கு பிறந்தவன்? ஏய், அந்த கண்ணு வச்ச என் குமாரன் மண்ணையும் நாள் மாறிக சிவபெருமானுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு என் தந்தைக்கு 5 சிரம்தான். 5 சிரமானது எம்ம கோவக்குறியாக உற்று நோக்கி பூமியை பார்த்தார். பார்த்தவுடனே 5 சிரமும் 6 சிரமாக பூமியில தெரிந்தது. முக்கண்ணை திறந்து பார்த்தவுடனே அந்த கண்ணிதமாக 6 பொறிகள் வந்தது. 6 பொறி வந்தவுடனே அந்த பொறி பூமியில விழுந்தா தாங்காதென்று இந்த வாயு பகவான் எடுத்து கொடுத்து சரவண பொறிகள் வீழ்த்து செய்தார். ஆமா, வீழ்த்து செய்தவுடனே அந்த சரவண பொய்கையில் நான் 6 சிசுவாக தாமர மலர்ந்தில் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். ஆமா, அப்படியே தாயார் உமா மகேஸ்வரி கால் தண்டையில் இருந்து ஒரு 6 கார்த்திகை பெண்கள் பிறந்தார்கள். ஆமா, 6 கார்த்திகை பெண்களும் இந்த 6 சிசுவை எடுத்து வளர்த்தால் எனக்கு கார்த்திகை எனக்கு ஒரு பெயர். ஆமா, அந்த 6 துளிகளையும் கொண்டு போய் சரவண பொய்கையில் விடுத்ததால் எனக்கு சரவணன் என்று ஒரு பெயர். ஆமா, அப்படி பெயர் வச்சு என்னை எதற்காக பிறக்க செய்தார்கள்? அரக்கரை சம்பாரம் செய்வதற்காக. ஆமா, வீர மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய சூரபதமன், தாரிகள், சிங்கமுகள் என்று சொல்லக்கூடிய பானுகோபன் என்று சொல்லக்கூடிய அரக்கரை மடிப்பதற்காக என்ன அவதாரம் செய்தார்கள். செய்த உடனே அப்பொழுது நான் பார்த்தேன், அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா என் கையில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவன் அரக்கனோ அந்த சூரபதமனோ 1008 போனவெல்லாம் ஆண்டவன். அவனை என்னால் எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, முருகா என் சக்தியும் 64 சக்தி 64 சக்தியும் ஒன்றாக திரட்டி உனக்கு சக்தி வேல் கொடுக்கின்றேன் அப்படி என்று சக்தி வேல் கொடுத்ததால் எனக்கு வேலவன் என்று ஒரு பெயர். ஆமா, வேலவன் என்று ஒரு பெயர். அப்படி அந்த வேலை வாங்கி சூரபதமன், தாரிகள், பானுகோபன், சிங்கமுகன், அசோமிகி என்று சொல்லக்கூடிய அரக்கரை மடிப்பதற்காக என்ன அவதாரம் செய்தார்கள். அப்படி அவதாரம் செய்தவுடனே ஆனா அரக்கரை மடித்து தேவர் குறை தீர்த்து தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரன் இருக்கின்றாரே, இந்திரன் பெண்ணு இந்த தேவயானையை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். தேவயானையை திருமணம் செய்து வைத்தார்களே, அந்த தேவயானி மட்டும் கிடையாது, நம்பிராஜன் மகள் யாரு? வள்ளி. வள்ளியையும் நான் சிறை எடுத்தேன். காதல் கொண்டு சிறை எடுத்து சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்றைய தினத்தில் மாமா வற்புறுத்தருவு என்ன காரணம் தெரியவில்லை. மாமாவை பார்க்க வேண்டும். ஒரு மருமகன் வந்துகிறான். என்னுடைய மருகன் வேல்முருகன். முருகன். வருஷல் ஐயா பரமா. ஓ மாமா முருகா, வணக்கம் மாமா. சுத்தி பாவா. மாமா நீங்கள் ஆயில்லை மாமா. அப்படி கிடையாது. தெய்வம் என்று சொன்னால் தெய்வம் சொன்னா 2 சாமி தான் அழகான சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பகவான் ரொம்ப அழகு. அழகு. ஆனா என்னுடைய அழகே மாத்திட்ட நீ
முருகன் அழகான இல்ல குழந்தை மாதிரி இல்ல ஜம்முன்னு இருக்கிற முருகன். அழகா நல்ல முகம் ஏன் பேர் லவ்லி போட்டீங்களா பேர் லவ்லி போட்டீங்களா அழகு மாறிட்டீங்க கவிராட்டி உன் மூஞ்சில போட்டு அவனை பிடிக்க வச்சிருக்கேன். நான் போட்டது சுண்ணானா பணம் ஐயோ இவன் சொல்லு தாங்கடா விஜயகுரு. எதுக்கு தாக்க இருக்கிறான் போயும் சரி போடுங்க போடுங்க. மாமா நீங்க நாள் இல்லன்னு தேவர் குலை தீர்த்து வைத்த முருகா முருகா என் திருவடி பணிந்து நின்ற முருகா முருகா தேவர் குலை தீர்த்து வைத்த முருகா முருகா என் திருவடி பணிந்து முருகா முருகா தேவசேனாபதியே முருகா தேவர் குலையை தீர்த்து வைத்ததால் உனக்கு தேவ சேனாதிபதி. ஆமா சேனாதிபதி தேவர் குறை தீர்த்து வைத்த முருகா முருகா என் திருவடி பணிந்து நின்ற முருகா முருகா தேவர் குறை தீர்த்து வைத்த முருகா முருகா ரங்கநாத திருவடியை பொங்கமாய் பணிந்ததினார் ரங்கநாத திருவடியை பொங்கமாய் பணிந்ததினார் எங்கிலும் மூலாக பச்சா தங்கி உனக்கு போங்க. அருமையன் மருகா என் பாதம் படித்த உனக்கு இறைவன் அருள் பெற்று உலகமெல்லாம் உன் பெயர் ஓங்கும்படி உனக்கு ஆசை உண்டு. சித்தோடி பாக்கியம் மாமா நீங்க ஆளிலே பள்ளி கொண்ட மாமா என்ன அழைத்த காரணம் உன்னை அழைத்தா காரணம் டேய் மாமா முண்டன் மூர்க்கன் என்றுதான் அவன் நடக்கன். டேய் மாமா அவன் செய்த ஒரு சித்திரவதைக்கு முண்டன் மூர்க்கன் அவர் ரொம்ப கிறுக்கன். ரொம்ப கிறுக்கன் ஆமா ஆமா அதனால அதனால அவ பட்ட பாடு கட்ட கேடு பட்ட பாடு கட்ட கேடு மாமா முண்டன் மூர்க்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அரக்கன் அவங்க என்னால உற்பத்தியாகப்பட்டவர்கள் தான். உங்களால தானே ஆமா ஆமா அந்த நாரதங்கிறானே ஆமா அந்த அது உட்கார வேண்டி கேளுங்க அவனுக்கு உட்கார வேண்டி கேளுங்க கேட்டுட்டு போயிட்ட என்னடா கேட்க சொல்ற கண்ணாடி. அதனால அது வந்த வழி அது வேணும் ஐயா மறுக்கட்சி பேசுற பைக்கங்க இல்ல நாரதா அது மாதிரி பண்ணிருப்பான் யாரு நாரதா மேடம். அதனால அவன் செய்த ஒரு காரணம் ஆமா பிருந்தாவனத்தை இதுவரைக்கும் தாத்தா உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லி பிருந்தாவனம் போக அங்க போய் பூ எடுத்து மூந்து பார்க்க ஆமா முதல்ல இந்த வலது மூக்கில் இருந்து மூக்கன் பிறந்தான் மறுபடியும் மூர்க்கன் பிறந்தான். ரெண்டு பேரும் அசுராதி வேணும்னு போட்டு வந்துட்டீங்க. ஆமா இத போய் நாரத சொல்லி உங்க அப்பா அம்மா தாண்டா வைகுந்த வாசன் அப்படி உண்மையை சொல்லி அவன் வந்து என்கிட்ட வரம் கேட்டான். ஆமா யோனின் வழியா பிறந்தவர் கையால மாலை கூடாது அப்படின்னு வரம் கேட்டான். வரத்தையும் கொடுத்துட்டேன். ஆமா வரம் கொடுத்தீங்க. என்ன என் முன்னாடி லட்சுமியா அட உன் மாமியார் உன் மாமியார் பட்ட பாடுகிறடா. ஆனா உன் மாவேட அப்பா அதனால மாமா ஏற்கனவே யாராரு சம்ஸ்காரம் செய்தாய்? வீர மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய சூரபதமன், பானுகோபன், சிங்கமுகன், அசோமுகி என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை மடித்தேன். எதனால் மடித்தாய்? இந்த சக்தி வேளால் மடித்தேன். சக்தி வேண்டி வேலா சூர பத்மாதி தன்னை வாதித்த சரவண பவனே மாமா சக்தி வேண்டி வேலா சூர பத்மாதி தன்னை வாதித்த சரவண பவனே
நாங்க நினைக்க வர மருளும் பொறுப்பா இளமையில் அடிக்கடி கலை கொண்டு மைய நட்டுகிறது சிவதர்மத்திலே ஐயா ரப்பகல உள்ள குடினால முட்டம் வருகா ஐயா நானும் மரவே ஆயிரத்தெட்டு அண்டத்தை ஆண்ட சூரபத்மன் சிங்கமுகன் இவர்களை எல்லாம் வதைத்து தேவர் குறையை தீர்த்து வைத்தவன். ஆமா அதே மாதிரி இப்ப எங்கள் தேவர் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். ஆகட்டும் மாமா. உன்னுடைய தாய் என்னுடைய தாய் உமா மகேஸ்வரி எல்லப்பிடாரியாக வர சொல்லிருக்கின்றேன். அவங்க எல்லப்பிடாரியா வந்ததும் நீ ஒரு பக்கம் உன் தாயை நீ அமர்ந்திருங்கள். அதை சங்கிலி வீரனை கூப்பிட்டு சண்டை செய்து ஆசீர்வாதம் சொல்லிட்டான். அதனால நீ என்ன செய்யணும், உமா மகேஸ்வரி அதோ எந்த பிடாரியாக வர சொல்ல உமா மகேஸ்வரி அதோ எந்த பிடாரி தப்பா
அப்படியே மேல வந்து உட்காரு. அப்படியே மேல வந்து உட்காரு. அப்படியே உட்காரு. ஏய் முருகா. ஏய் முருகா. முருகா. அங்க போ. உன் தாய் கிட்ட நின்னு. நீ தட்ட. அப்படியே சங்கிலி வீரா. ஆமா. ஏய் அதோ பா. முண்டன் முருகன். இருவரும். அதோ பா. சர்பார் முருகன். ஓஹோ. அவன் ரெண்டு பேரும் நீங்க அவன பாடு பண்ணி நம்மளே கருணாங்க. ஏய் ஒரு ஆள் தப்பா. ஏய் சங்கிலி வீரா. சங்கிலி வீரா. நான் பாட்டு பாருடா. விரல மீன் பிடிப்பேன், விரல மீன் யாருக்கு யாரு சங்கிலி வீரா. எல்லாப்படியா உருவ மாறி அதான் பீடத்துல அமர்ந்திருக்கா. நீதான் 3 ரூபாய்க்கு நீதான் கடவுள் சொல்ற. ஒரு பீடம் இருந்தா கோலத்தை மீந்திருந்தா இங்க கிட்ட வந்து பாடுறா. என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போடா. அந்த பூமி
எதுக்கான ஒரு பொடி பையன் எங்க அமராட வர தாடா மூக்குப்படி தண்டனை போடுறான். என்னடா ஆயிச்சா சக்தி கையா ஆக மாட்டேங்க நெருங்கி முடியல கபடி நெருப்புல அகப்படாத மகனே சங்கரவேலா, உன்னை மெச்சினேன். என் குமார செல்வமே, உன்னை போல ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறேன். செய்த புண்ணியமடா. அவர்கிட்ட அவர் எட்டு ஒரே முறையில நீங்க ரெண்டு பேரும் யோனின் வழியா பிறக்காதவர்கள். அப்போ உன்னுடைய சூலமும் அதோ இருக்கக்கூடிய ஒன்று கொடுத்த நீ வேல் அந்த சக்தி வேலும் உன்னுடைய சூழ ஆயுதமும் ரெண்டு பேரும் ஒரே அடியா விட்டு அவனை முதல்ல தீர்த்து கட்டுங்க. அந்த பெரியவனை விட்டு அந்த சின்னவனை அடி பைத்தியக்காரி
என்னையும் பார்க்க வேண்டும் அந்த முன்படி மூர்க்கனை பார்க்க வேண்டும் ஆகட்டும்மா. ஏன் சிந்தனை போற ஏமாதான் இருக்குது உங்களுக்கு ஆமாம்மா. அம்மா சொல்லி தட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன். அம்மா இங்கே பார்த்துக்கு ஏனோ அந்த வேலாயத்தை அவன் கண்ணு மேல போடுறேன். ஆகட்டும்மா. அம்மா மகமாரி தாயே இந்த ரெண்டு தேட பஸ்ல முளக பொடி தண்டனை கொடு. அவர் ஆங்கால பாவம் போட்டால் இழப்பிடாரி அங்காள பரமேஸ்வரி எல்லாம் அனுப்பி உங்க காணிக்கை கையில உள்ள காணிக்கை அம்பாளுக்கு மடியில செலுத்துங்க. உங்களுக்கு வந்த பிணி எல்லாம் ஆமா போகும். ஆஹா. உங்க நோய் நொடி எல்லாம் தீரும். ஆமா உங்க கையில உண்டான காணிக்கை மடியில கொடுங்க. அப்படி எல்லாம் மூக்குத்தி மோதிரங்க அள்ளி போடுங்க. இத கையில போட்டு வாங்க வாங்க உங்க கையில உள்ள போடுங்க எங்கம்மா போற நடந்து கையில போடு 5 10 போடுங்க உங்க புள்ளு குட்டி எல்லாம் ஃபெயில் ஆகும்.